யார் எப்படி போனால் என்ன, திட்டத்தை நிறுத்த வேண்டாம் என நினைப்பவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கிறார்கள் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி திருச்சி அண்ணா ஸ்டேடியம் பகுதியில் இருந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் அமைதி பேரணியாக டிவிஎஸ் டோல்கேட்டில் அமைந்துள்ள கருணாநிதி உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KN சேகரன், மாமன்ற உறுப்பினரும் நகர செயலாளருமான மதிவாணன் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, கல்வியே ஆயுதம், கழகமே கேடயம் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் பெரியார், அண்ணா, கலைஞர் வகுத்து தந்த பாதையில் தற்போதைய முதல்வர் வழிகாட்டின்படி பாசிச சக்திகளுக்கு என்றும் எதிர்ப்பு பணியாமல் கருப்பு சிவப்பு என்கின்ற திமுகவின் கொள்கை கொடியை உயர்த்தி பிடித்தும் உறுதியேற்கின்ற நாளாகவும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சியை பிடிக்க உறுதியேற்கும் நாளாகவும் இந்நாள் அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டை இரட்டை இலக்கு பொருளாதார வளர்ச்சியை அடைத்துள்ளது. இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. வரும் காலத்தில் உலகத்திற்கே முன்மாதிரியாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் மாறும். மக்கள் நலத்திட்டத்திற்கு பெயர் முக்கியமா அல்லது அதனால் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை முக்கியமா என்பதை அறியாமல் எதற்கெடுத்தாலும் வழக்கு தொடுக்க வேண்டும் என மக்கள் பயன்பெறக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளால் 2026 மட்டுமல்ல 2031 திமுக ஆட்சியை பிடித்துவிடும் என்கின்ற அச்சத்தில் நீதிமன்றத்தை நாடினார்கள். ஆனால் நீதிமன்றம் அரசியலுக்காக நீதிமன்றத்தை பயன்படுத்தக்கூடாது என கூறி வழக்கு தொடுத்தவருக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய ஆட்சியில் பொறுப்பில் இருக்கிறார்கள். மக்கள் எப்படி போனால் என்ன, அவர்களுக்கான திட்டத்தை நிறுத்த வேண்டும் என நினைப்பவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கிறார்கள். திருச்சி மாவட்டம் அரியமங்கலம் பகுதியில் மாநகராட்சி சார்பில் செயல்படுத்த இருந்த கோழி இறைச்சி கழிவுகள் மூலம் மீன் தீவனம் தயாரிக்கும் திட்டம் நல்ல திட்டம்தான். ஆனால் இந்த திட்டத்தை மக்கள் பகுதியில் அமைக்காமல் வேறு இடத்தில் அமைக்க வேண்டும் என மாமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் அரியமங்கலம் பகுதியில் செயல்பட இருந்த அந்த திட்டம் தற்பொழுது நிறுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்தார். 26ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகமே ஆட்சி பொறுப்புக்கு வரும் என்பதை உறுதியேற்கின்ற அளவுக்கு வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுக்கான ஒரு உறுதிமொழியை ஏற்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கின்றது. ஆக அந்த வகையில் இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சியில் இரட்டை இலக்கை எட்டியிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய தலைமையில் இயங்குகின்ற இந்த அரசாங்கம் என்பது இன்னும் வருங்காலத்தில் ஒட்டுமொத்தமாக எப்படி இப்போ இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக இருக்கின்றதோ, ஒட்டுமொத்தமாக உலகமே முன்னுதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு மாறும் என்பது அனைவரும் அறிந்ததாக நாங்கள் பார்க்கிறோம். இப்போ ஒரு திட்டத்துக்கு பெயர் முக்கியமாக, அதனால் மக்கள் பயன்பெற போகிறது முக்கியமாக என்பது கூட தெரியாமல் எதற்கெடுத்தாலும் உடனடியாக அது சார்ந்து நாம் ஒரு வழக்கு தொடரணும். உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறது இன்றைக்கி பொதுமக்கள் அனைவரும் ஒரே இடத்துல 14 வகையான துறையை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளை சந்தித்து உடனடியாக அதற்கான தீர்வை கண்டுகிட்டு போகும்பொழுது, ஏன்னாப்பா இப்படியே போயிட்டே இருந்தாங்கன்னா தொடர்ந்து 2026 மட்டுமல்ல 31 இவங்க தான் வருவாங்க போல இருப்பாங்கிற அளவிற்கு ஒரு நேரோ மைண்டடாக ரொம்ப அவசரமாக போய் ஒரு வழக்கை தொடரும்போது இன்றைக்கி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது, இருக்கிற நீதிமன்றத்தை உங்களுடைய அரசியல் களமாக நீங்கள் மாற்றி காட்டாதீங்க என்று சொன்னது மட்டுமல்ல, யார் வழக்கு தொடர்ந்தாரோ அவருக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதத்தை இன்றைக்கி விலை கொடுத்துருக்குறாங்கப்பா. ஆக இப்படி மக்களுக்காக சிந்திக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள். மக்கள் எப்படி போனால் எங்களுக்கு என்ன, அவங்களுக்கான திட்டத்தெல்லாம் நிறுத்தணுங்கிறவங்க இன்றைக்கி எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்க. ஸோ இதைத்தான் இது உணர்த்துகிறது என்று நான் நினைக்கிறேன். இல்லை, பொதுவாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கிற முறையிலும் அதே போன்று எங்கள் பகுதியை சார்ந்திருக்கின்ற அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற ஒரு 3 மாமன்ற உறுப்பினர்கள்லாம் ஏற்கனவே அதுக்கான எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறது இல்லை, கழிவுப் பொருட்களாம் நம்ம மறுசுழற்சி செஞ்சு அதை செய்ய வேண்டும் சொல்லக்கூடிய அந்த திட்டம் நல்ல திட்டம் தான், நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான்.
ஆனால் தொகுதி உள்ளன்று வரும்பொழுது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கின்ற மக்கள்லாம் பாதிக்கணும். 2016 நான் வந்து அங்கேருந்து எம்எல்ஏவாக இருக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு கோடை காலத்திலும் அங்கே வந்து நெருப்பு பற்றி எரியதாக இருந்தாலும் அந்த வாடகை மூலமாக பக்கத்தில் இருக்கின்ற மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிலாம் இருக்குது. அது ஒரு வேறு இடத்துல நீங்கள் வச்சுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஏற்கனவே அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற நம்முடைய மாமன்ற உறுப்பினர்கள் ட்ரிபிள் கார்த்தியாக இருந்தாலும் அல்லது எங்களுடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற சுரேஷாக இருந்தாலும் நம்மளை மண்டல குழுவுடைய தலைவர் மதிவான் அவர்கள் ஏற்கனவே அதுக்கான எதிர்ப்புகளையும் அங்கே வந்து பதிவு செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் இன்றைக்கி சொன்னதின் அடிப்படையில் அது துறையை சார்ந்திருக்க அண்ணன் அவர்களும் அது சார்ந்து இனி அது அந்த பணி தொடராது என்கின்ற அந்த உத்தரவாதத்தையும் வழங்க. நேற்று எஸ்எஸ்ஐ வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு. இன்றைக்கி தொடர்ந்து என்கவுண்டர் நடந்திருக்கு. இது எதனால் இது மாதிரி நடக்குது? இது வந்து ஒரு குடும்பத்தில் நடந்தக்கூடிய ஒரு 2 பிரச்சனை. அதை வந்து தீர்த்து வைக்க வேண்டும் என்கிற நல்ல ஆஃபீஸர். ஆக்சுவலாக அங்கே போகும்போது அங்கே நடந்த தகராறின் காரணமாக இது நடந்ததாக சொல்கிறாங்க. இருந்தாலும் இது வழக்கு விசாரணைலாம் இருக்கும்போது அது சார்ந்து முழுமையாக தெரியாமல் நம்ம கருத்து சொல்வது சரியாக இருக்காது. இல்லை, நான் என்கவுண்டர் இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியும். இப்போ தான் வரேன். இங்கே நான் நாகப்பட்டினத்தில் 7 மணிக்கு கிளம்புனேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் நியூஸை பார்த்தேன். தேங்க்யூ.